சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மவள பாட்டு கட்டிட்டு போறாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. சீக்கிரமே அப்போ அடுத்த வாரத்துக்கிட்ட பூ வச்சு அடுத்தப்பல ஆவணி மாசம் கல்யாணம். சீக்கிரம் சேலைகள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் செம்பர்லாம் தைக்கி கொடுக்கணும். அதுக்கே ஒரு வாடி நேரம் ஆயிரம் போல இருக்கு. அப்புறம் என்ன பாத்திரம் மண்டெல்லாம் வாங்கணும். இன்னும் என்னென்னவோ பாக்கணுமே. ஆவணி மாசம் இன்னும் அப்படின்னு வந்துரும். செம்பர்லாம் சும்மா சாதா செம்பரை தைக்க கூடாது. அதெல்லாம் அந்த காலத்து மாடலு. இப்ப என்னெல்லாமோ பாசி கீசி தொங்க விட்டு என்னெல்லாமோ இருக்க. அந்த மாதிரி புதுசா மாடலா போட்டு தைக்க சொல்லணும் என் மோட்ட. கடவுளே, கேட்டியா மீனா பிள்ளைக்கு கல்யாணம்? அலமடி கொஞ்சம் அந்த அக்காக்கு விஷயம் அரசல் புரசலா அந்த பாட்டிக்கு மௌன பத்தி தெரிஞ்ச உடனே டக்கு புக்குன்னு ராத்திரி ராமாயணமா வீட்டை மாதிரி இங்க வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த கையோட சட்டாமுட்டான்னு ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணியாச்சு. பேசும்போதே தெரியுது ஏதோ வசதியான மாப்பிள்ளை போல இருக்கு. நல்ல பணக்காரன் போல இருக்கு. ஆமா நாலுபடி மாப்பிள்ளை வீட்டுக்காரன் முன்ன பணக்காரன் போல இருக்கு. அதான் போட்டு கட்டிட்டு போறாங்க மாதிரி தானே பேசுனாங்க. பாட்டு கட்டிட்டு போறான்னு சொன்னா இந்த காலத்துல யாருக்கு தான் ஆசை வராது? ஒரு கிராம் தங்கமே என்ன விலை விக்குது. அதனால போடாண்டா அப்படின்னு சொல்லும் போது அந்த அக்காவும் ஆசைப்படதானே செய்வாங்க. சின்னப்படவா எங்க காஷ்மீருக்கு ஆளை பாரு. ஆளை எங்கன்னு கேட்க அந்த அக்காவும் அந்த பிள்ளை அங்க நின்றுட்டு இருக்கும் போல இருக்கு. என்ன ஏதுன்னு போய் பாப்போம். அடுத்தாப்புல ஏதாவது முடிவு எடுத்துருக்காவளா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேச வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்ல. பொறுவு டடம்படான்னு கல்யாணத்தை நிறுத்தி விடலாம்ல. அலுபடி கல்யாணத்தை நிறுத்தி போடலாம் சொல்லியா? தேவையில்லாம அடி வாங்கிட்டு போயிடாதியா. சும்மா கடை ஒரு பிள்ளைக்கு நல்ல மாப்பிளை அமையது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? கேடுகட்ட போய் மாப்பிளைய அமைஞ்சான்னு வச்சுக்கா அவ்வளவுதான். நம்ம தலையெழுத்தெல்லாம் சீரழிஞ்சு போகும். அதனாலதான் சொல்லுதேன் இனிமேதான் நம்ம ஸ்டெப் பாட்டு மீனாவையும் அவங்க அம்மாவையும் கண்காணிக்கணும். அடிப்பாவி, இதுக்கு மேல என்னால உன்ட்ட பேச முடியாதம்மா. என் ஆவியும் இல்ல ஜீவன் இல்ல, விளக்க முடியாது. வா அங்க என்ன நடக்குன்னு பாத்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஒரு முடிவு எடுப்போம். உனக்கு அந்த மீனா பிள்ளைக்கு மேல அக்கறை இருந்தா வா, இல்லன்னா வராவட்டா போனே. நான் போறேன். என் நாலுபடி வாரேன். எம்மா முடுங்கன்னு சொன்னா கேக்குவா கையை பிடிச்சு கரகரன்னு எடுத்துட்டு போகுது. அலுமடி கடைசியில உங்க கூட சேர்ந்து என்னையும் ஒட்டு கேட்க வச்சுட்டிய. சும்மா இருமா, இது நல்லதுக்காண்டி ஒட்டு கேட்கும். அதனால தப்பே இல்ல. என் பிள்ளை அமக்கா இது என்ன அளவோல இருக்கு. சேலை கட்டினோடனே ஆமாக்கா சேலை பிடிக்கலையோ? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லம்மா பிடிச்சிருக்கு. அப்ப கொஞ்சம் முகத்தை சிரிச்சாப்ல வைமா. இப்பதான் நல்ல அளவோல இருக்கு, அம்சமா இருக்குமா. எங்கன்னே பற்றும் போல இருக்க என் ரசாத்தி. இவ்வளவு நேரம் இந்த ஒண்ணு நமக்கு எடுத்தியா? இல்லம்மா 3 சாரி எடுத்தேன். சரி இது ஒண்ணு கட்டி பாப்பமேன்னு கட்டி பார்த்தம்மா. சரி மக்கா இருக்கட்டு, கூட 5 எடுக்க வேண்டியதானே? போதுமா? இருக்கட்டும் மக்கா, கூட ஒரு 5 சேலை எடு. நான் அந்த தம்பிட்ட கொண்டு வர சொல்லுதேன். எம்மாடி இது யாரு? ஏ தம்பி, ஏ தம்பி. கடவுளே, பாவி மக்கங்க என்ன நடக்கு? யம்மா, இந்த பையனுக்கு எவ்வளவு தைரியம். அலுமடி இந்த பாட்டிக்கு முகம் தானே. மச்சிட்டு அவனே தான். பாத்தியா ஹெல்மெட்ட போட்டுட்டு வந்து எம்மா மாமா. ஆனாலும் இந்த பையனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுமா? எம்மா பாம்போல இருப்பான். பாத்தீங்களா நாலுமடி பொம்பளை பிள்ளைல கண்டாலே பேசுறதுக்கு பயப்படுவான். 8 குட்டிக்காரன் அடிச்சு வாடுவான். ஆனா இப்ப என்னன்னா என்ன தைரியம்? அதான் எங்க இருந்து வருதுன்னு தெரியலம்மா. அது தன்னால வந்துரும். அப்படிதான் போல இருக்கு. தம்பி நீங்களா நல்லா இருக்கீங்களா? ஆமா நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா தம்பி, நானும் என் மோள நல்லா இருக்கோம். ஐயோ இவர் வேற எங்க வந்துட்டாரு? என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. பாவம் அந்த பிள்ளை விக்கவா கக்கவான்னு பயந்து போய் நிக்கி. ஆமா மீன கம்மைக்கு முன்னால தைரியமா வந்து நின்னு பேசுதான். அதான சின்னப்படி தெரியல. தம்பி உங்களுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு சொந்த பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி. எனக்கு சொந்த பந்தமா? என்னம்மா அப்படி சொல்றீங்க? ஆமா தம்பி, இந்த கடையில இருந்தா நாங்க நிறைய துணி எடுத்தோம். அப்படி சொல்லிட்டு எங்க வீட்டு கிஃப்ட் கொண்டு கொடுத்தீங்களா? மறந்துட்டீங்களா? நிறைய துணி எடுத்திருக்கோம், அதனால நீங்க கிஃப்ட் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படி நீங்க தான் கொண்டு கொடுத்தீங்க தம்பி. பாவி மக்கா, வீடு வர போயிருக்கானா? ஆமாமா, அன்னைக்கு நான் தான் கொண்டு வந்தேன். அதே ஹெல்மெட் நான் தெரியாமல இருக்கேன். உங்களை அங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். அந்த தம்பி தானே இந்த தம்பி அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கூப்பிட்டேன். ஒரே ஒரு இது சொன்ன தப்பா நினைச்சிட மாட்டேல. இல்லம்மா சொல்லுங்க. ஐயோ என்ன கேட்க போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இல்ல வேலை வாசல் வச்சு இவங்களை பாத்துட்டேன். டக்குனு ஹெல்மெட்டை தூக்கி மாட்டிட்டேன். இல்லன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு சோழி முடிஞ்சிருக்கும். சரி வண்டியில போகும்போது ஹெல்மெட் போட்டு போறிய. இங்க நல்ல குளுகுளுன்னு ஏசி கடை, இதுக்குள்ளயும் என் தம்பி ஹெல்மெட் போட்டிருக்கிய. ஐயோ அது வந்துமா. ஐயோ நீங்க எதை நினைச்சிடாதே தம்பி, வேற ஒண்ணு இல்ல. இந்த நீங்க ரொம்ப அன்புள்ள தம்பியா இருக்கிய, நல்ல பாசம் உள்ள பணிவுள்ள தம்பியா இருக்கிய. அதான் சரி உங்க முகத்தை ஒரு தடையாவது பாத்துடலாமே அப்படி நினைச்சுதான் அந்த ஹெல்மெட்டை கலத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேற ஒண்ணு இல்ல தம்பி. ஹெல்மெட்டை கலத்தனா அவ்வளவுதான், கிழிஞ்சு போகும் கதை. உங்க கடைக்கு 4 மணி கத்தாதியா. இல்ல சின்ன பண்ணி, பைக்ல போகும்போது ஹெல்மெட் பாதுகாப்பு. இங்க மீனை கம்மிட்டு இருந்து அந்த ஹெல்மெட் தான் பாதுகாக்க அவனை. அதை கலந்து சொன்னா கடைசியில என்ன ஆகும்? பாவம் அந்த பையன் என்ன சொல்லுன்னு தெரியாமல முடிச்சிட்டு இருக்கா. பேந்த அம்மட்டு கிட்ட நின்னே இந்த தம்பிக்கு 5 ஐடியா சொல்லி கொடுத்துருப்பேன். அம்மா தாயே சும்மா இருங்க. நீங்க போனீங்க உள்ள கல்யாணத்தை நடக்கூடாம ஆக்கி விடுவிய. ஐயோ என்ன சொல்லி தப்பிக்க போறான்னு தெரியல பாப்பனைக்கு. இல்லம்மா எனக்கு தலைவலி ஒரு நாள் வந்துச்சு. அதான் ஒரு வைத்தியர்கிட்ட போனேன். அவர் சொன்னாரு ஒரு மாசம் போல இந்த ஹெல்மெட்டை கலத்தாம போட்டுங்க தம்பி, வீட்டுக்கு போனா மட்டும் கலத்தினா போதும், உங்க வீட்டுக்கு வேற எங்கேயும் கலத்தப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா தான் தலைவலி திரும்ப மறுபடியும் வராதான். அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி 15 நாள் ஆயிட்டு, இன்னொரு 15 நாள் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஹெல்மெட்டை வெளியே எங்கேயும் போனாலும் கலத்தணும்.
அட பாவி, இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்ல. எந்த போலி டாக்டர் இப்படி சொன்னாரு? ஐயே, அதுவும் அப்படியே தம்பி. சரி இருக்கட்டும், நான் கடவுள்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கிறேன் தம்பி, உங்க தலைவலி திரும்பி வராம இருக்கட்டும்னு. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. மா எதுக்கு வந்திருக்கீங்க இங்க? வேற எதுக்கு தம்பி, 5-6 சேலை என் மவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போலான்னு என் மவளையும் கூட்டு வந்தேன். ஒரு சேலை எடுத்தா ஒரு சேலை ஃப்ரீயாம்ல? ஆமாமா, ஆடி முடிய வரைக்கும் 1+1 ஆஃபர் ஆகும். இருங்கம்மா, இந்த கடையில எனக்குன்னு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. ஒரு சாரி வாங்கினா கூட 2 சாரி ஃப்ரீ ஆகும் எனக்குன்னா. என்னென்ன கம்பி கட்டத வேலையெல்லாம் சொல்லுதாம்மா. தம்பி ஆமாமா, நீங்க இருங்க, நான் 5-6 சாரி நல்லா செலக்ட் பண்ணி தரேன். தம்பி, என் மொவ கட்டியிருக்கல இந்த சாரி அவ செலக்ட் பண்ணிருக்கா. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க. பாவி, ஹெல்மெட்டுக்குள்ள இருக்க ஆளு யாருன்னு தெரிஞ்சா இன்னைக்கு கதை கந்தலாயிரும். என்ன சாமியாட்ட ஆடி போடுவோம். மீனாக்கம்மா அவரு பிடிக்க ஆள் கிடையாது. மக்கா என்ன பேசாம நிக்க, அந்த தம்பி தானே வந்திருக்காரு. அன்னைக்கு உனக்கு கிஃப்ட் ஒரு சேலை கொண்டு வரல மக்கா? நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? ஆகா ஆகா, இது நான் எதிர்பார்க்கலையே. என்னடா நடக்குங்க? சொல்லு மக்கா, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேளு. வேண்டாமா? என்ன பிள்ளை நீ அப்படி இருக்கப்படாது மக்கா, வாயை திறந்து பேசணும். சின்ன பிள்ளைய நீ. சரிம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆமா, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லு, நல்லா இருக்கேன்னு சொல்லு. நான் நல்லா இருக்கேன். இங்கம்மா, ஸ்பெஷலா நிறைய சாரில புதுசா வந்திருக்கு, அங்கிருந்து எடுத்துட்டு வரேன். இதுக்கு தம்பி உங்களுக்கு சிரமம்? இதுல என்னமா சிரமம்? நான் உங்களுக்காக எதுனாலும் செய்வேன். என்ன ஒரு நல்ல மனசம்மா, தங்கமான மனசு. நானும் கண்டேன் கேட்டேன், இப்படி ஒரு நல்ல மனசுக்கார தம்பியை நான் பார்த்ததே இல்லம்மா இதுக்கு முன்னால. சரி தம்பி, அப்ப எடுத்துறாங்க, நானும் என் மௌலங்க நிக்கேன். ஹலோ ஏக்கா, இந்த கடலை நிக்கக்கா, துணி கடலை அந்த ஒட்டுமே கேட்க மாட்டேக்க. கொஞ்சம் வெளியில வந்து பேசட்டுமா? சரி, நான் வெளியில வரேன். சும்மா இருங்க. இல்ல சின்ன பொண்ணு, பாத்தியா அந்த பையனுக்கு தைரியத்தை? அதான் எனக்கு பொறுக்கவே முடியல. அவனுக்கு தைரியம் இருந்தா உங்களுக்கு எதுக்கு பொறுக்க முடியல? பேசாம இருக்கலாம். பாத்தியா சின்ன பொண்ணு, இந்த பையனுக்கு சிரிப்பு. சும்மா கோல்கேட் விளம்பரத்துக்கு வர மாதிரி பல்ல மட்டும் தான் காணிக்கல, என்ன சிரிப்பு. மொட்டை நல்லா அசந்து உறங்கிட்டு இருக்கு. இப்பதான் போன் அடிக்க முடியும். இல்ல நம்ம போன் அடிச்சு பேசிட்டு இருக்கத பாத்துட்டுனாலே யார்கிட்ட பேச தொலைச்சி எடுத்துரும். இது ஒரு நாளைக்கு 1000 பேர்ட்ட போனை போட்டு பேசிட்டு இருக்குன்னு யாரும் போகாம நம்ம ஏதாவது கேட்கமா? யார்கிட்ட பேசியேன்னு கோவப்பட கூட வழி இல்ல. அந்த அளவுக்கு ஆகி போச்சு நம்ம நிலைமை. வீட்டுக்குள்ள ஏதோ ஜெயில கிடக்க மாதிரி கிடந்துட்டு இருக்கோம். இது என்னைக்கு போதோ அன்னைக்குதான் நமக்கு நிம்மதியம்மா. சீக்கிரம் விரட்டலான்னு பார்த்தாலும் போக மாட்டேங்கம்மா. ஃபெவிக்கு வச்சு ஒட்டி படுத்துக்கிட்ட மாதிரி படுத்து கிடக்கு. எப்பா, இது அதிகாரம் தாங்க முடியலம்மா. தூங்கிட்டு இருக்கலாம், நம்ம அம்மையிட்ட பேசுவோம். போது போது போது. போனை போட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. மாற மாற அடிச்சதான் எடுப்பா போல இருக்கம்மா. சரி, இந்த பக்கம் சொத்தவள சொர்ணகிளி பேசுவேன். அந்த பக்கம் யாரு? இந்த பக்கம் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் பேசுறேன். என்னடி நீனா? நானே தான் உன் மொவ பேசுறேன். என்ன உறங்கிட்டு கிடப்பியா? போனும் எடுக்காத, எடுத்தோன்னு கண்ணை மூடிட்டே பேசு, யாரு எவருன்னு பாக்காத. ஆமாக்கா, போன் அடிச்சா நல்லா அசந்து உறங்கிட பாத்துக்கா. அதுல என்னவோ காது கிட்ட ஒய்ய ஒய்யின்னு மறந்து அதுல என்ன ஏதுன்னு கண்ணை மூடிட்டே இந்த போனை எடுத்து பேசினா அதான் யாரு எவருன்னு கேட்டுவிட்டேன். இந்த நல்ல கிறக்கம் பாத்துக்கா. சாப்பிட்டேன்னா ஒரே உறக்கம். சாப்பாடுனா கொஞ்சம் நெஞ்சமா, அங்க பசியும் பட்டினியுமா அரை வீட்டு கஞ்சி குடிப்பேன். உன் மாமியாக்காரி பாத்துருவாளா, எட்டி பாத்துருவாளா, என்ன ஏது நிறைய திங்கால வைக்காலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஒளிச்சு திம்பேன். ஆனா இங்க அப்படி இல்ல. உங்க அண்டிகாரி வேற அங்க இருக்கா, அதனால ஸ்லாத்தா இருக்கேன். எந்த ஒரு பிக்கலும் இல்ல, புடுங்கலும் இல்ல. நிம்மதியா உங்க அம்மா இப்பதான் வாழுதேன். என் வாழ்க்கையில பாதி இல்ல, 3/4 நாட்களை நிம்மதி இல்லாம தொலைச்சு போட்டேன். முதல்ல உங்க ஐயாயிர கூட கடந்து மண்டையை உடச்சு போட்டேன். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல உன் மொட்டை கூட சவத்தப்பட்டு என்னது சொல்ல, அப்படியே வாழ்க்கை சீரழிஞ்சு போய் கிடந்து இப்பதான் அப்படியே சந்தோஷமா இருக்கேன். சொல்லு மக்கா, எதுக்கு போன அடிச்ச? ஏமா மத்தவள அண்ணன் எப்பதான் கூட்டு வரானா? ஏதாவது சொல்லுதியா எனக்கு? அவன் சொல்லாட்டாலும் நீ கேள அவன்ட்ட நைசாட்டு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, பிள்ளை பிறந்துரும் பாத்துக்க. பிள்ளை பிறக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் கிடக்காம் டி. உங்க அண்ணன்காரன் சொல்லிட்டு இருந்தான், யார்ட்டையோ போன்ல நான் கேட்டுட்டேன். அதனால அதுக்குள்ள கூட்டு வந்துடலாம் டி. உங்க அண்ணன்காரன் எங்க புடி கொடுக்கான்? எப்படி இன்னைக்கு எங்கே வெளியே போயிருக்காம் டி. வெளியே எங்க போவான்? அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு தான் போயிருப்பான். இன்னும் அது ஊடல மொச்சக்குன்னு சத்தங்களுக்கு கேட்டுட்டா எடி சர்வத்து டீ கொஞ்சோண்டு உறங்க போகமுனால கொஞ்சம் சர்வத்து போட்டு 5-6 நல்ல ஐஸ் கட்டியும் போட்டு வச்ச மத்துக்கா. தூங்கி முழிச்சோன்னா குடிக்க கொஞ்சம் எதமா இருக்கு மத்தியா. இந்த வெயிலுக்கு இதான் நல்லா இருக்கு. அம்மா, ராஜயோகம் உனக்கு அடிச்சிருக்கு போல இருக்குமா? ஆமாட்டி, தனி ரூமு, அதுல ஒரு குடுகுடுன்னு காத்தடிக்க ஒரு காத்தாடி, புறவு திங்கி இருக்கு, ஆப்பிள் ஆரஞ்சு வந்தது போனது எல்லாமே இருக்குடி. நான் எப்ப வேணாலும் தின்னு விட மத்துக்கா. ஜூஸ் கிசு போட்டு அடிச்சு குடிமான்னு சொல்லி உங்க அண்ணன்காரன் வாங்கிட்டு வச்சிருக்காம் டி. பொண்டாட்டிக்காரிக்கு இதோட 10 மடங்கு வாங்கிட்டு கொடுத்துருப்பான். அதுல 1 மடங்கா நம்ம கொண்டு வாங்கி தர மாட்டோமா? அந்தால அப்படி பார்த்தேன் அவனை. அந்தால புரிஞ்சுட்டான் போல இருக்கு. அந்தால வாங்கி வந்து வச்சிருக்கான் பாத்துக்கா. எம்மா எதனாலும் தின்னுக்கா வச்சுக்கான்னு. அங்காட்டுல மழை பிச்சு வந்துருது போல இருக்கு. சாதா சோறு கறியெல்லாம் திங்கிறது கிடையாது போல இருக்கு. எப்பவுமே பழம் தான் போல இருக்கு.
நானா என்னத்தை படி சொல்ல, வழக்கம் போல கொஞ்சோண்டு ரசத்தை வச்சு போட்டிருக்கா, அந்த விஷத்தை தான் ஊத்தி தின்னுட்டு இருக்கேன். ரசத்துக்கு ஒரு முட்டைக்கோசு பொரியல் வச்சிருக்கா, அதுல உள்ளேயும் போக மாட்டேங்குது வெளியே வர மாட்டேங்குது. எனக்கு முட்டைக்கோசை கண்டாலே பிடிக்காது, வியானுக்குன்னு மோவனுக்கு பிடிக்குமா, அதனால முட்டைக்கோசு கறியை வச்சிருக்கா. இவரும் முட்டை ஆம்லேட் போட்டு வச்சிருக்கா. அந்த முட்டை ஆம்லேட் போட்டுதாம்மா நான் தின்னேன். சாவத்து போட்டு என்ன செய்ய, ரசமும் முட்டை ஆம்லேட் இதெல்லாம் ஒரு குழம்பா கறியா கூட்டா. ரசம் எதுக்கு வைப்பா, நல்ல மூக்கு முட்டை தின்னு போட்டு ஜெமிக்கு எதுக்கு ரசம் வைப்பான்னு கேட்டிருக்கு. இங்க என்ன ரசமே ஒரு குழம்பா வச்சு தீத்திருக்கா. எல்லாம் ஏன் நேரம், வேற என்னத்தை செய்ய, ஏதாவது நல்லா சாப்பிட்டு எடுத்து நல்லா இருக்கியம்மா, அது போதுமா எனக்கு. மக்கா நீ சொல்லும் போது எனக்கு சங்கடமா இருக்குடி, கவலைப்படாதடி, நான் இருக்கம்டி உனக்கு, அப்படி விட்டுற மாட்டேன். ஏடி மொட்டை என்னடி செஞ்சுட்டு இருக்கா, முட்டைக்கு என்னமா கொள்ள, நல்ல மூக்கு மட்டும் தின்னாச்சு, நல்ல நடு வீட்டுல நங்குற மாதிரி கட்டில போட்டு நல்லா உறங்கிட்டு கிடக்காமா. அந்த அளவு உனக்கு போன அடிச்சமா. இடி முட்டை உறங்கிட்டு கிடக்கல, ரொம்ப நல்லதா போச்சு. இடி ஒரு கட்ட வச்ச பையில இந்த இங்க ஒரு கூட நிறைய பழம் இருக்குடி, நான் என்னத்தை திங்க போறேன், தின்னு போட்டு சொல்லிட்டு இன்னொரு கூட வாங்கிக்கிடுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனால அந்த பொட்டியோட, இந்த பொட்டியா கூடையா என்னத்தையோ ஒண்ணு, அந்த கூடையோட தூக்கி வச்சு அந்த மரச்சி எடுத்து கொண்டுட்டு வரம்டி. நீ நல்லா சாப்பிட்டு எடுத்து இருட்டி, உன் புருஷன்ட்டு கொடுத்துறாதானே, ஒரு துண்டு பழம் கூட கொடுத்துறாத அந்த பாவி பையலுக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, அண்ணனுக்கு தெரிஞ்சு வச்சுக்கேன், அசிங்கமா போயிரும். ஏடி அவன் இல்லடி, அவன் பொண்டாட்டிய பக்கத்து இருக்காம்ல, எப்படி கையோட கூட்டு வந்துருவான், அதுக்கு முன்னால கொண்டு வந்து தந்துருதம் டி, அதுக்கப்புறம் நான் தர முடியாது பாத்துக்கா. கொண்டு வரம்டி சொன்னா கேளு, என்ன யாருக்கு தெரியாம கொண்டு வந்து யா வச்சிருந்தேன், நீ வச்சு சாப்பிட்டுக்கஎன்ன, இல்ல ஜூஸ் கீசு போட்டு அடிச்சு குடிமக்கா. சரிமா அப்ப கொண்டா, முட்டை மோப்பம் முடிச்சிடாம பாத்து எடுத்து வானே, உறங்கிட்டு தான் கிடக்கு, 4 சாமம் ஆயிருக்கும் நினைக்க உறங்கி, அதனால கண்டுபிடிக்க முடியாது, மெதுவா நைஸா வந்துருன்னு. நம்மள கண்டாலே யாருக்கு பிடிக்க மாட்டேங்குமா, எல்லாரும் நீலாம்பரி அவன் அம்மையும் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி விளாசி தள்ளி இருக்காவுமா. அதை பத்தி எல்லாம் கவலையே படாதமக்கா, பொறாம ஜனங்களுக்கு என்ன சொல்லு, பொறாம. நம்மளுக்கு ஒரு இப்படி வாழ்வு கிடைக்கலையே அப்படின்னு பொறாமதான் எல்லாத்துக்கும், அதான் பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது, மண்டல ஏத்தப்படாது. நம்ம மண்டல ஏத்தணும்னு வச்சுக்கேன், நம்ம வாழ்க்கை சோழி முடிச்சு, நம்ம எப்படியோ அப்படி நம்ம வழிய பேய்கணும் பாத்துக்க. அம்மா அப்படி இருக்கனாலதான் பாத்தியாடி இப்படி எப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை அனுபவிச்சிட்டு இருக்கேன் பாத்தியா. தலைக்கு மாட்டுல குளுகுளு ஃபேனு, காலு மாட்டுல சர்வத்து பழம், எப்படி பாரு, யாரு கிடைக்கும், மகாராணி கூட கிடைக்காது பாத்துக்க. அப்படி ஒரு வாழ்க்கை இப்ப வாழ்ந்துட்டு கிடைக்கும். அதனால எதை பத்தி கவலைப்படாத, யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாத, நோக்கி முன்னேறிட்டே போவோம். சூப்பர்மா, சரியான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரில பேசிட்டு இருக்க, சூப்பர்மா. போற பகவத்தை பேசாம நீலாம்பரி பொட்டி கடைங்க போர்டை எடுத்து போட்டு உள்ள இருக்க சாமன் சட்டெல்லாம் பாதி விலைக்கு தவிட்டு விலைக்கு வித்து போட்டு நல்ல நீட்டா கிளீன் பண்ணி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொத்தவள சொன்ன கிளியா அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை மாட்டி விட்டுட்டோம்னா பல லட்சத்துக்கு குவிச்சிடலாமா. சரி மக்கா கீழே வை, யாராயிட்டு இந்த சர்வத்தை குடிச்சு போட்டு அந்த இந்த பழகுலாம் எல்லாத்தையும் ஒரு கட்டாச்ச வேலை வச்சு தூக்கிட்டு கொண்டு வாடியாரேன்னா. சரிம்மா, முட்டை தூங்கிட்டு தான் இருக்கு, நைஸா வந்துருன்னு ரூமுக்குள்ள வந்துரு நேரா. எவ்வளவுதான் பேசினாலும் ஏசினாலும் எங்க அம்மைக்கு என் மேல கொஞ்சம் பாசம் அதிகம் தான். சொன்ன உடனே பழத்தை கொண்டுட்டு ஓடியாரன்ட்டு ஓடியாரால. சே, இப்படிதான் இருக்கணும் தாயினா. ஊர்ற கணக்குல இடிக்க எங்க விட்டேன்னு தெரியலையே. இந்த மனுஷன் கொடுத்தனா அப்படியே தான் இருக்கும், வேற எந்த செலவும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. 5 ரூபா 10 ரூபா சரி போட்டுன்னு விடலாம், 100 ரூபாய்ல எதுக்கு போட்டு மண்டையை போன. இந்த மனுஷன்டே கூட்டு கேட்டுரும். எங்க என்ன புஷ்பா, இங்க ஒரு 100 ரூபா போல கணக்குல இடிக்கி, உங்களுக்கு எதுவும் தந்தனோ இல்லையே. இல்ல யோசிச்சு பாரு மனுஷா, 100 ரூபாய்க்கும் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபானாலும் கூட விட்டுருவேனா. 100 ரூபாய்க்கும் சொல்லுங்க, ஞாபகம் இருந்து சொல்லி தொலைங்க. நான் இதுல கிடந்து மண்டையை உடைச்சிட்டு கிடக்கேன். அது வந்து ஆனா பாத்துட்டு தான் இருக்கேன், ஒரு சீப்பு வச்சுக்கிட்டு அங்க இங்க வரட்டு வரட்டுன்னு சீவிட்டு இருக்காரு. இருக்குது 5-6 முடி, அந்த 5-6 முடியை அத்துக்கிட்டு வந்துறானே. புஷ்பா நீ சொல்லுது புரியுது, இருந்தாலும் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே அப்படி பழகிட்டு பாத்துக்கா. ஒரு சீப்பை எடுத்தோம்னா அப்படியே சீவிக்கிட்டே இருப்பேன் ஒரு 10 நிமிஷம் அது, அந்த மாத்தவே முடியல பாத்துக்கா. ஆமா மாத்த முடியாதுல்ல, 6 அடி கூந்தல அள்ளி முடிச்சிட்டு இருக்காரு. நானே இங்க இருக்க 6 அடி கூந்தல அள்ளி முடிச்சு கொண்டையை விட்டுட்டு திருவேன், இவர் கடந்து சீவிட்டு கிடக்காரு. அது எனக்கு எரிச்சலா இருக்குல்ல. சரி விடு, 100 ரூபாய்க்குன்னு கேட்டுட்டு இருக்கோம்ல. 100 ரூபாய விடமாட்டா போல இருக்க, மறந்துடுவான்னு நினைச்சா அதான் அன்னைக்கு அவட்ட வாங்கிட்டு போனேன், மறந்துட்டா போல இருக்கு. ஏடி நான் தான் அவங்கிட்ட 100 ரூபா கேட்டு வாங்கிட்டு போனேன், சொல்லி கலைக்கலாம்ல. மறந்துட்டு. புரியுது, மறந்துட்டுன்னு சொல்லும் போதே புரியுது, நல்ல ஞாபகத்துல இருக்கு. ஏதாவது ஏசனன்னு சொல்லிட்டு சொல்லுதேரு. ஏங்க இது ஒழுங்கா பதில சொல்ல வேண்டியதுனே. நான் என்ன சேர்த்து வச்சு எங்க அப்பா வீட்லயே கொண்டு கொடுக்க போறேன். எந்த ரூபாயனாலும் நான் தானே பொத்துனாப்புல சேர்த்து வச்சு பிள்ளைகளுக்கு வேண்டியதானே சேர்க்கேன். இதுல என்ன மறைப்பு இல்லடி, சில நேரத்துல போக முடியல, அதுக்குதான். அதனால சில நேரத்துல உங்ககிட்ட ஏதாவது மறைக்க வேண்டி இருக்கு. புருஷன் மலட்டிகளை ஏதுனாலும் மறைச்சு எடுத்து பேசணும்னா அது சரிப்படாதுங்க. நாளைக்கு ஏதோ பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும் அதுங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்தோம்னா பிரச்சனை வராது. நாளைக்கு அப்புறம் நீ இதை மறைச்சு போட்டியா, நான் அதை மறைச்சு போட்டேன்னு சொல்லி அதே பெரிய பிரச்சனையா பூகமாம வெடிச்சிரும் பாத்துடுங்க. சரிடி தங்கச்சி. யாத்தாடி இது யாரு? எங்க அண்ணன்ல என்ன வானே. வாங்க மச்சான், வாங்க வாங்க. தங்கச்சி நல்லா இருக்கீல்ல, மாப்பிள்ள நல்லா இருக்கீல்ல? எல்லாரும் நல்லா இருக்கனே, நீ எப்படின்னு இருக்கே? என்னனே வாவான்னு சொன்னாலும் வரவே மாட்டேன், போன்ல மட்டும் தான் பேசுற.
என்ன செய்யமா, அண்ணனுக்கு அப்படி வேலை சொல்லி. ஆமா நல்ல வேலை சொல்லி. அப்ப நாங்களே இந்த சும்மியா இருந்துட்டு இருக்கோம். நாங்களும் வேலை சொல்லி பார்த்துட்டு தானே இருக்கோம். வேற நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. என்னத்த சொல்ல என்ன ஒண்ணு ஓட மாட்டேங்கி ஒண்ணு பார்த்தோன்னே உட்காரனே. வாங்க சேர் இட்டு வாங்க. இந்தாங்க டைரியை கொண்டு அங்கொண்டு வைங்க. சேர்லாம் வேண்டாம், கீழே உட்காந்துக்கிட்டேன். என்னன்னு கீழே உட்காந்துட்டேன்? தங்கச்சி, நமக்கு இந்த சேர்ல சோப்பாலாம் உட்காந்து பழக்கம் கிடையாது. என்னைக்கு நமக்கு கட்டாந்தரதான். அதான் நிம்மதியா உட்கார்றதுக்கு இடம். நல்ல வேலை மச்சான் வந்து காப்பாத்தினாரு. இல்ல அந்த கணக்கு இந்த கணக்கு 100 ரூபாய்ங்க 10 ரூபாய்ங்கன்னு கேட்டு நம்மள கொன்னே போடுவா. எரிதிக்கு பின்னாலதுக்கு வச்சிருவோம். இன்னைக்கு கணக்கு பார்க்க மாட்டான். மருமகமாரெல்லாம் நல்லா இருக்கவளாமா? அம்மனே நல்லா இருக்காளுவா. காலேஜ் போயிருக்காளுவா. டீ போட்டு கொண்டாரே. உனக்கு டீ தானே பிடிக்கும்? ஏண்டாமா, டீயை ஒய்யாம குடிக்க பித்தம் வந்துக்க. அன்னைக்கு அதை ஒரு மாதிரி தலை கிருன்னு வந்துட்டு அந்த டாக்டர் பேர் ஊசியை போட்டுட்டு அந்த டாக்டர் சொன்னாரு ஒய்யாம இந்த டீயை குடிக்காதீ அப்படின்னு. அதுல இருந்து குறைச்சிக்கிட்டேம்மா. ஆஸ்திரிக்கே போனா ஒரு வார்த்தை சொன்னியே நீ. உன்ன எங்க பயந்துருவியன்னு நினைச்சிட்டு தான் நான் ஒண்ணு சொல்லல. வெறும் பித்தம் தாமா, வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. கொஞ்சோண்டு காஞ்ச திராட்சைய வாயில போட்டு நல்லா சவச்சு தண்ணிய குடிச்சாலே இந்த பித்தம்லாம் குறைஞ்சு போயிருமாண்ணே. இல்ல கொஞ்சம் சீரக தண்ணி குடிச்சாலே போயிருமே. அதான் மாற போட்டு குடிச்சேன். சரியாயிட்டு, நல்லா ஆயிட்டேன். அதுல இருந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன், ஒய்யாம டீயை குடிச்சு போட்டு கிடக்க கூடாது. இந்த வயிறு மசிக்கு மட்டும் டீ குடிச்சனால காலையில ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ, அதுக்கு மேல டீயை குடிச்சிட மாட்டேன். மனசுல கொஞ்சம் சொல்லனே எடுத்து எப்பா பாரு இந்த டீயை குடிச்சிட்டு கிடக்காரு. இந்த கடைக்கு போனா அந்தால அங்க ஒரு டீயை குடிப்பாரு, வீட்டுக்கு வந்து ஒரு டீயை போட்டுட்டீம் பாரு. இப்படியே பொழுதன்னைக்கு டீயை குடிச்சிட்டு திரிதாரு. அன்னைக்கு சொல்லிவிட்டேன் எங்கனே தலை சுத்தி கீழே விழுந்து கிடக்க போறாரு. அன்னைக்கு நான் தூக்கிறதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. அப்பல டீயை குடிக்கலாம் கொஞ்சம் குறைச்சிருங்க, உடம்புக்கு நல்லது. வயசாயிட்டே போகும்போது கொஞ்சம் நம்ம அதுக்கு தந்தாப்புல பக்குவமும் போகணும் பத்தியலா. சரி மச்சான், இருந்தாலும் நமக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆதானே. நான் வர டீயை போட்டு கிடக்க பாருங்க. மணி 12:30 1 மணி ஆக போகுது. சோறு சாப்பிடுனே. ஏண்டாமா, நானே ஒரு 2 மணிக்கான தான் சாப்பிடுவேன். ஏங்க நான் வேற லெமன் சாதம் வச்சு போட்டேங்க. அண்ணன் வருவன் தெரியாதுலாங்க. ஒரு 1/2 கிலோ போல கோழிக்கறி வாங்கிட்டு வரலாம். உடனே சட்டு போட்டு இந்த ரசம் வச்சு இந்த கொஞ்சோண்டு கோழிக்கறியை கட்டிய வச்சு போடுவேன். 2 மணிக்கு தானே எங்க அண்ணன் சாப்பிடுவான். சரி டீ வாங்கிட்டு ஓடியாரேன். அச்சா உங்க தங்கச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க, ஒரு 10 நிமிஷத்துல ஓடியாரேன். என் மாப்பிள்ள எங்க போறியா? ஒண்ணு இல்லனே வாண்ட சொல்லுறேன் என்ன இருக்கு. நான் வந்து இன்னைக்கு வேலை சொல்லியுமா கிடந்தா அந்தல இந்த பிள்ளைகளுக்கு காலேஜ் கொண்டு போறதுக்கு லெமன் சாதம் கிண்டனா அந்தல எல்லாத்துக்கும் ஒரு போல கிண்டிட்டேன். நீ வரவன்னு எனக்கு தெரியலானே. அதான் கொஞ்சோண்டு கோழிக்கறி வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ரசம் வச்சு கட்டியே கறி வச்சு விடுவேன். சோறு வேற தனியா இருக்கு வெள்ளச்சோறு, அதனால இந்த வச்சு சாப்பிட்டுலாம்லானே. அதான் நீ வேற 2 மணி தானே சாப்பிடு. நான் ஒரு 10 நிமிஷத்துல சடப்படன்னு வச்சு விடுவேன் விறகு அடுப்புல. நீ வரமா, எலுமிச்சம்பழம் சோறுனா எனக்கு நல்ல பிடிக்கும் பாத்துக்க. ஊருக்கானாலும் தொட்டு போட்டு அளவுல சாப்பிட்டு விடுவேன் பாத்துக்க. கோழிக்கறிலாம் ஒண்ணு வேண்டாம், சொன்னா கேளு. யாரு விடுப்பா, நான் என்ன பெரிய விருந்தாளியா? என்ன மச்சான் இருக்கட்டும் மாப்பிள்ள, ஒண்ணு வேண்டாண்டா, சொன்னா கேளுங்க. இருக்கதான் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். பிள்ளையை பார்த்துட்டு தான் வரியோ? பசவிட்டி இறங்கினா உங்கதான் வாரேன். அதுக்கு பிள்ளைய பார்க்க போனோம். அக்கா மதுரைக்கு போயிருக்கலாம்ல, போன் அடிச்சா. ஆமாண்ணே, நாளை சாயந்தரம் போல வருவேன்னா. என்ன தங்கச்சி, மருமகமார்களுக்கு கொஞ்சம் பண்டம் வாங்கிட்டு வந்தேன். எதுக்குண்ணே இதெல்லாம்? என்னம்மா, பண்டம் வாங்கிட்டு வரப்படாதாக்க மாமே. வேறண்ணே கொண்டா. தங்கச்சி, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுக்குதான் வந்தே பத்துக்கா அவசரமாட்டு. வான்ல பேசினா நல்லா இருந்துக்கிடாது, இதெல்லாம் நேர்ல பேச வேண்டிய விஷயம். சாப்பிட்டுட்டே பேசுனேன், சாப்பாடு மட்டும் எடுத்து ஓடியாரேன். தங்கச்சி அன்னைக்கு இருந்த கோணம் இன்னைக்கு மாறல. யார் வந்தாலும் சரிதான், முதல்ல அவங்களுக்கு வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்துதான் அதுக்கப்புறம் முக்கியமான பேச்சா இருந்தாலும் போறவு பேசிக்கலான் இருப்பா. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கா. மாப்பிள்ள பொறுமையா பேச வேண்டிய விஷயம், உட்காருங்க. சாப்பிடுனே, லெமன் சோறு வச்சு முட்டை தொக்கு வச்சிருக்கேன். எந்த முக்கியமான விஷயமா இருக்கட்டும் ஒரு சாப்பிடுனே. உண்மையிலே சொல்லுதம்மா, லெமன் சோறு நல்ல நிலக்கடலாம் போட்டு நல்ல அளவுல இருக்குமா, சூப்பரா இருக்கு. தங்கச்சி முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க ஊர்ல நல்ல ஒரு குடும்பமா, தாய் தகப்பேன், ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு பையலும். பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு 6-7 மாசம் கிட்ட ஆச்சு. இந்த பையலுக்கு தான் இப்ப பொண்ணு பார்த்துட்டு இருக்காவோ. தங்கமான பையன், இன்ஜினியருக்கு படிச்சிருக்கானா. எதை நல்ல இந்த ஐடின்ல சொல்லுதாவில்ல, அந்த மாதிரி கம்பெனில வேலை பார்க்கனா, கை நிறைய சம்பளம் வாங்குதானா. 1 லட்ச ரூபா கிட்ட சம்பளம் எடுக்கானா மாசம். அப்படியானே? 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கின பிறகு கூட பொண்ணே கிடைக்கலையாமா. 4 பேர்ட்டு அங்கேயும் விசாரிச்சிருக்காவோ, பொண்ணு கிடைக்குமா என்ன ஏதுன்னு. கெட்ட பையர்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கி, இங்க நல்ல பையர்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்ய? யாரும் இல்ல மச்சான், கலிகாலமா இருக்கு. என்ன செய்ய? அது இல்ல மாப்பிள்ள, நிறைய பேர் பொம்பளை பிள்ளை வேண்டாம் சொல்லிதான் கடைசியில பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி சொல்லனே, கரெக்டா நீ சொன்ன. நான் வேலை பார்க்க போறோம்லாமா முதலாளி ஐயா, அவருக்கு தூரத்து சொந்தமா. நான் அந்த பையனை பாத்திருக்கேன், ஆனா இன்னாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. பொண்ணு பார்க்கவே என்ன ஆகுதுன்னு இந்த வயல்காரதான் சொன்னாரு. லீவுன்னு வச்சுக்கியா, வயலுக்குலாம் வருவான் அடிக்கடி. அந்த தாயும் தகப்பனையும் பாத்திருக்கேன், நல்ல தங்கமான ஆள்கள் தான். பியாச்சுக்காரியங்களுக்குலாம் ஒரு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். அந்த பிள்ளைய தான் நான் அதிகமா பார்த்தது இல்ல. வயல்காரர் தான் சொன்னாரு, இந்த பையன் நல்ல தங்கமான பையன், ஒரு கெட்ட பழக்கம் எல்லாம் ஒண்ணு கிடையாது, நல்ல தங்கமாட்டு பிள்ளைய வச்சுக்கிடுவான். அதான் உனக்கு சொந்தத்துல தங்கச்சின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னேலப்பா, அவன் மோவர படிச்சு முடிக்க போறான்னு சொன்னேல. அதான் பாப்பமே என்ன ஏதுன்னு இன்னைக்கு காலம்பரதான் கூப்பிட்டு கேட்டாரு. அதான் வாண்ட்டு கேட்காம எதையும் நம்ம சடம்படான்னு சொல்லிட முடியலாமா. அந்த அவரு உடனே சொல்லிவிட்டாரு, இன்னைக்கு லீவ் எடுக்கணும் எடுத்துக்கோ முத்துப்பாண்டி, நேர்ல போய் உடனே பேசி முடிச்சிரு, என்ன ஏதுன்னு ஒரு தகவல் சொல்லலாம் அப்படின்னாரு. அந்த நானும் பார்த்தேன், போன்ல பேசினா சரிப்பட்டு கிடையாது, நேர்ல போய் பேச வேண்டிய விஷயம், நேர்ல போய் கேட்டுருவோம் அப்படின்னு அந்த கிளம்பி உடனே வந்தம்மா. அப்படியானே? இங்க என்ன நினைக்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஆனா பையன் தங்கமான பையன், அதுக்கு நான் கேரண்டி கொடுக்கேன். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நான் பாத்திருக்கேன். இந்த பையனை நம்ம வீட்டுக்கு ஏத்த பையனா இருப்பான், நல்ல அமைதியான பையன். ஒரு அடாதடியோ ஊர்ல சண்டைக்கு நின்னா வச்சோம் வெட்டு குத்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தமா.
ஒரு மாதிரிப்பட்ட பையலா இருந்தா நாங்க ஏக்கவே மாட்டேன் பத்துக்கா. நானே வேண்டாம்னு சொல்லி முடிச்சிருப்பேன். தால நம்ம பிள்ளையும் அமைதியான பிள்ளை, அதான் ஏத்தாப்புல இருக்குமே நினைச்சுதான் யோசிச்சுட்டு வந்திருக்கேன். நீ என்னமா சொல்லுத? நீ சொல்லலாம் சரிதான், நீ பாத்துருக்க அந்த பையனை. ஆனா நான் என்ன நினைக்கோம்னா, வெளியே அசல்ல இங்கேயும் கொடுத்துட்டு இன்னைக்கு நல்லதான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா வீட்டுக்குள்ள பூந்து பார்த்தாதானே யாராரு எந்த கொடா எதுன்னு தெரியுது. காலம் அப்படி இருக்குல்ல அண்ணே. நம்பி பேசி முடிக்க வரைக்கும் ஆளுவெல்லாம் நல்லதான் பேச எடுக்க, நல்ல பழவ வைக்க எல்லாம் நல்லா இருக்காவோ. ஐபரு உள்ள பூந்த பிறதானே தெரியுது எம்மா ஒண்ணுக்கு ஆகாத ஆள்கள் ஒண்ணு. ஐயா அப்படிலாம் இல்லம்மா. அவங்க நீ சொல்ல சரிதானே, நல்ல ஆள்களா தான் இருக்கும். நீ சொன்னா கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் என் மனசுக்குள்ள என்ன நினைப்புனா, அங்கிங்கயும் எதுக்கு பாத்துட்டு சுத்தி முத்தி ஏன் மைனி மவைய இருக்கான்ல அண்ணே. ஆமா சுப்புக்கு மோவன். ஆமா மச்சான், அத என் தங்கச்சி மோவனுக்கே குடுக்கலாம்னு எங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. எங்களுக்குள்ள என்ன, உங்க தங்கச்சி கொஞ்சம் அதிகமாவே ஆசை இருக்கு. ஊர் உலகத்துல நடக்க கதையெல்லாம் பாக்கோம்ல டிவில எல்லாம். அங்க குடும்பப்படுத்தா, இங்க அப்படி பண்ணுதா இப்படி பண்ணுதான்னு சொன்னே. அவளுக்கு முதல்ல வெளியே குடுக்கலான்னு தான் ஆசை இருந்து, அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் பயந்துகிட்டு வேண்டாங்க, வேற யாரெல்லாம் எப்படி இருக்காவளோ தெரியல, அக்கறைக்கு இக்கரை பச்சை, அதனால பேசாம உங்க தங்கச்சி கொஞ்சம் வாயடிப்பா, அதனால ஒண்ணும் இல்ல சும்மா கொடுப்போம், அந்த பையன் நல்ல தங்கமான பையன் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் எனக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கு. எதுக்கு பட்டு ஊரெல்லாம் பாத்துடப்பானு. அதானே சரி அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. இதுல என்ன இருக்கு, உங்க மைனி மோமே சந்தோஷமா பாருங்க. இப்படி உங்க 2 பேரும் மனசுக்குள்ளயும் இருக்கும்னு எனக்கு தெரியாதுல்லம்மா. அதான் நான் கேட்டேன் பாத்துக்க அந்த பையனுக்கு. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேற யாருமா, உங்க மைனி மோவன் எங்க நம்ம வீட்டு பையன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கேட்ட உடனே. அரித சுப்புகிட்டையும் சுப்பு மாப்பிள்ளையும் பேசினேலா? அதானே இல்ல பேசணும் ஒண்ணு இல்ல, எங்களுக்குள்ளதான் அப்படி ஒரு ஆசை இருக்கு. பேசணும்னே மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்க கூடாது. மாப்பிள்ள பேச வேண்டியதானே. நீங்க தங்கச்சிக்கு தான் மைனிட்ட பேசுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா நீங்க உங்க தங்கச்சி பேச வேண்டியதுனே நேர்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணை பத்தவங்கும் போது கொஞ்சம் ஒரு இதா தான் இருக்கு. தங்கச்சியா இருந்தாலும் கேட்கணும் மச்சான். ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க. நல்ல பையன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். சுப்புக்கு மொபைல் நல்ல தங்கமான பையன் தான். அவனோட பெருசா மிச்ச மாப்பிள்ளை எங்க இருந்து பாத்திர முடியும். நம்ம வீட்டு பையனாச்சு, ரத்தத்துக்குள்ள ரத்தமாச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் விருப்பத்தை கேட்டுட்டு சடாமுடான்னு பேசி முடிங்க. இவரு கல்யாணத்தை 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ உங்க விருப்பத்துக்கு படி உங்க வசதிக்கு தந்தாப்புல வச்சுக்கிடுங்க. முத்துப்பாண்டியனே வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கனே, நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்திய? நல்லா இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் முன்னாலதான் வந்தேன். அந்த கையோட தங்கச்சி சோற கொடுத்து சாப்பிடுங்கன்னு உட்கார வச்சுட்டு. தங்கச்சி உங்களுக்கு மட்டுமா? எனக்கும் தான். உட்காரதுக்குள்ள சாப்பாடு கொண்டுட்டு வாடி வந்துரும். நீ கொண்டுட்டு சாப்பாடு சொல்லி வாய முடியல. சாப்பாடு கொண்டுட்டுமான்னு தங்கச்சி கேக்கு. இதான் தங்கச்சி பாசங்குது. வேண்டாம் தங்கச்சி, இப்பதான் ஒரு 10 நிமிஷம் முன்னால சர்வத்து குடிச்சிட்டு வந்தேன். வெயிலா இருந்து பத்தியா, அதனால ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுதம்மா. இதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. வரும்போதே கேட்டேன் சுப்புக்குமாவே கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லி. இவர் கேட்டுட்டாரோ நினைப்பாரு என்னவோ தெரியலையே. தங்கச்சி ஏதோ ஒட்டு கேட்டுன்னு நினைக்காத. வரும்போதே ஏதோ லேசா காதுல விழுந்து காத்து வாக்கல. அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, சும்மா தான் பேசிட்டு இருந்தா. நானே உங்ககிட்ட சுப்பு இருக்கும்போது பேசலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள சுப்பு திடுப்புன்னு வாடிட்டா. சரி, ஒரு அம்மா அப்பா ஒரு தாய் மாமே வந்திருக்காரு. இந்த நேரத்துல பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கேன். என்ன மச்சா என்னலாமா பேசிய? ஆமா மாப்ள, சில விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்க கூடாது. பேச வேண்டிய நேரத்துல கண்டிப்பா பேசியே ஆகணும். இன்னைக்கு கரெக்டான டைம் கிடைச்சிருக்கு. தங்கச்சி மாப்ள முத்துப்பாண்டியனே நீங்களும் கேட்டுக்கிடுங்க. எம்மாவே நல்ல பையன், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். படிச்சு முடிச்சுட்டு நல்லபடியா ஒரு கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்திருக்கான். இப்போ ஒரு 50 கிட்ட சம்பளம் எடுக்கான். போக கூடும். என் மௌனுக்கு கல்யாணம் முடிச்சு எடுத்து பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இங்கே வெளியில எல்லாம் பொண்ணு எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு விருப்பம் இல்ல. அதான் நம்ம வீட்டுக்குள்ளே சம்பந்தம் முடிச்சுக்கலான்னு, நம்ம சத்தியாவை பொண்ணு கேட்கலான்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை. அதான் தங்கச்சி என்ன சொல்லுதிய? மாப்ள பொண்ணுக்கு தாய் மாமா நீங்க என்ன சொல்லுதியன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அலுமடி இதுக்கு மேல நம்ம எட்டி பார்க்கறது நல்ல இல்ல. வாங்க போவோம். சும்மா இரு சின்ன பொண்ணு. இந்த பையனுக்கு எப்படியும் இந்த ஹெல்மெட் இல்லாம மீனாக்கு அம்மா பாக்க போறாங்க, சாக்காவ போறாங்க. அத நின்னு பாக்கணும். அதுக்குதான் நின்னுட்டு இருக்கேன். உங்களை இப்படி ஒட்டு கேட்க வச்சுட்டா சா, இப்படியே 4 முடி விட்டா சரிப்படாது. இழுத்துட்டு போயிட வேண்டியதான். பாவி மக்க என்ன பாடுபடுத்தா? ஏன் சின்ன பொண்ணு விடு விடு விடு. எங்க அது 4 முடி பேசாம இருங்க. பாருங்க எங்க அம்மா மட்டும் கண்டுபிடிச்சாங்க, அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது. உங்க அம்மாவே என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்காங்க பாத்தியா? நீங்க ஹெல்மெட் போட்டுருக்கனால அவங்களுக்கு யாருன்னே தெரியல. சரி அது இருக்கட்டும். 4 சாரி எடுத்து கொடுக்குறேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோ. ஐயோ சொன்ன கேளுங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் எடுத்துட்டு வரேன். பாவி பயல, இப்படி அப்ராணியா இருக்கியா? அந்த பிள்ளைக்கு அம்மாக்காரி ஒரு கல்யாணத்தை பிடிக்காண்டி ஓடிட்டு தெரியுதா? அடுத்த வாரம் என்னவோ இந்த நிச்சயம்லாம் வச்ச நிச்சயம்ல பூ வைக்கலாம். ஆவணி மாசம் கல்யாணமா, இது தெரியாம சிரிச்சிட்டு கிடக்க. 4 முடி சொல்ல கேட்காம வந்து நிக்கிய. சும்மா இருச்சுன்னு பொண்ணு. அந்த பையனுக்கு ஒண்ணு தெரியாதுல கல்யாணம்னு. நம்ம தானே சொல்லி கொடுக்கணும். யாவையெல்லாம் அடி வாங்கிட்டு போயிடாது. எனக்கு தெரியாதம்மா. அடி வாங்கிட்டு பாரு. நீ பேசாம இரு. அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுத? இப்ப கூட பிரச்சனை இல்லங்க. சம்மதம்னா சொல்லுங்க. எங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்து நான் பொண்ணு கேட்க உங்க வீட்டுல வந்து. அட
பாவி இப்படி உலகம் தெரியாதவனா இருக்கானே. ஐயோ இந்த விஷயத்தை கண்டிப்பா சொல்லி ஆகணுமே. இந்த பிள்ளைக்கு கல்யாணம்னு ஏன் பொண்ணு கேட்க போறேங்க. 4 படி வாய் வச்சுட்டு சும்மா இருங்க. என்னால சும்மா இருக்க முடியாதம்மா. ஏக்கா நான் என் மாவட்ட கொடுக்கேன். அவளுதான் தெரியும் பாத்துருங்க அந்த நம்பர் என்னன்னு. ஐயோ எங்க அம்மா குரல் கேக்குது வராங்க போல இருக்கு. மக்கா மீனா நம்ம பக்கத்து வீட்டு சீலாக்கா இருக்கல்ல. ஆமாமா. இந்த கடைக்கு துணி எடுக்க வந்துட்டு இருக்கலாம். மோளுக்கு ஒரு நல்ல கவுன் எடுக்கணுமா. எனக்கெல்லாம் சரியா தெரியாதுக்கா. அதான் உங்க மகனை நல்ல மாடலா பாத்துட்டு கொடுப்பாள்ல. கொஞ்சம் உங்க மொவளை கீழே வர சொல்லுங்கக்கா அப்படிங்க. இல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு கவுன் எடுத்து செலக்ட் பண்ணி குடிக்காமக்கா. அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல வந்து சேலை எடுக்கலாம். சரிம்மா. தம்பி எதுவும் நினைச்சுக்கிடாதிய. பக்கத்து பிள்ளை அதான் மொவளுக்கு ஏதோ கவுன் எடுக்கணுமா. என் மொவளை அந்த மாடல் பார்க்க கூப்பிடுது கீழே. சரிங்கம்மா போயிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள ஒரு 4-5 சாரி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. ஒரு சாரி எடுத்தா 2 சாரி ஃப்ரீ. சரி தம்பி, அப்போ உங்க புண்ணியத்துல நாங்களும் ஒரு 5-6 சேலை கூட எடுத்துக்கிடுவோம். 2-3 சேலை நல்ல என் மோவ எடுத்த மாதிரி எடுத்து வைங்க. நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்து எடுத்துட்டு அந்த பில்லு போட்டுடலாம். சரிங்கம்மா. உங்களை எதுவும் சிரமப்படுத்தலையே நாங்க. என்னம்மா நீங்க இப்படி சொல்லி போட்டீங்க? எனக்கு எந்த சிரமமும் இல்லம்மா. உங்களுக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? அவர் நல்லதா 4 சாரி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து பார்த்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அதை எடுத்தா போதும். என்ன 1 வாங்கினா 2 ஃப்ரீ கணக்குல என்ன? சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. நமக்கு பெய்ய அந்த கவுன் எடுத்துட்டு அதுல மேல வரும். நல்ல வேளை அந்த தம்பி வந்தனால சரியா போச்சு. இல்லனா ஒரு சாரி எடுத்தா ஒரு சாரி தான் ஃப்ரீ. இந்த தம்பிக்கு இதனால ஒரு சாரி எடுத்தா 2 சாரி ஃப்ரீ கிடைக்கல. சரி அம்மா கூப்பிடுதாங்கல்ல, போயிட்டு வாங்க. நான் 4 சாரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்க. சாரிய மட்டும் இல்ல என்னையும் சேர்த்துதான். என்னென்ன டயலாக்லாம் விடுதாம்யா. எங்க இருந்தா இதெல்லாம் படிச்சுட்டு வரான்னு தெரியலையே. அப்படியே என் மனசுல இருக்கிறத தட்டு தடுமாறி சொல்லிட்டேன். மீனா புரிஞ்சிருப்பான்னு நினைக்கேன். கண்டிப்பா சரி சம்மதம் சொல்லுவா. ஐயோ 4 படி இதான் சக்குன்னு சாடிட்டு என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல அந்த பையன்ட்ட போய். தம்பி இங்க வசந்தி அக்கா. ஆமாப்பா வசந்தி தான். 4 படி வசந்தி. தம்பி அக்கா உனக்கு நல்லது செய்யுதுக்குனே வந்திருக்கேன். நல்லது செய்யுதுக்குன்னு சொல்லிட்டு எதையா ஒண்ணு சொல்லி கலகத்தை மூட்டி விட்டுறப்படாத. அப்படியாப்பட்டதுல அந்த 4 படி பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் யார்ட்டையும் சொல்லலன்னா இதுக்கு மண்டையே வெடிச்சிருமே. இவன்ட்டு என்னென்னலாம் சொல்ல போதும் தெரியலையே கடவுளே. எப்படாதீங்க தம்பி, எல்லாமே உங்க நன்மைக்காக தான் நான் சொல்ல வந்திருக்கேன். இங்க வரும்போதே பார்த்தேன். மீனாவை பார்த்தேன், உங்களையும் பார்த்தேன். நான் சொன்னோன்னே அந்த சிரிச்ச மகன் என்ன அளவோல இருக்கு. இல்லக்கா அது தெரிஞ்ச பொண்ணு, எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு. கித்துட்டு பொண்ணு மட்டும்தானா? ஏன் அப்படி கேக்கன்னா உங்களுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும் போலயே. அதுபடி சும்மா இருங்க. சும்மா இருக்க முடியாது என்னால. சாமி கிரி எங்கே சொல்லும் போதே புரியுதே. சேலை எடுத்து கொடுக்க செலக்ட் பண்ணி கொடுக்க அப்படிங்கும் போது அந்த பீனா பிள்ளைய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணமும் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுதிய. அது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சும்மா மறைக்காதீங்க தம்பி. அதான் தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு எல்லாம். ஆமாண்ணா சும்மா ஆமான்னு சொல்லுங்க. ஆமாக்கா. இப்பதான் கரெக்டான வழிக்கு வந்திருக்கீங்க. விஷயம் என்னன்னா நீங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுதிய. ஆனா அந்த பிள்ளைக்கு இன்னும் 2-3 நாள்ல வேற ஒரு மாப்பிள்ளைய ஏற்கனவே பார்த்து பூ வைக்க போறாங்களே. ஆவணி மாசம் கல்யாணம். டும் 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 கல்யாணம். சொந்தங்களே எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. எனக்கு எதையுமே மனசுல வச்சு பழக்கம் இல்ல. எதுவா இருந்தாலும் இந்த மனசுல கிடக்காம சொல்லிவிட பாத்துக்கிடுங்க. அதே மாதிரி என் மனசுல கிடக்குது எல்லாத்தையும் பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். இனி எந்த தம்பி என்ன செய்ய போறான்னு யாரு செய்ய போறான்னு தெரியல. அது அடுத்த வீடியோல தான் வரும் பாத்துடுங்க. என்னதான் 4 முடி தேவையில்லாம ஏதாவது தலையிட்டாலும் நம்ம 4 முடி கலகம் நன்மையில தான் முடியும். சின்ன படி கரெக்டா என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. மாஸ்மி ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.